வணக்கம். இந்த வீடியோவில் 1/10/2026 அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 20% DADR உயர்வு சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்களை பார்ப்போம். மேற்கு வங்க அரசு 2026-27 நிதிநிலை அறிக்கையை மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முக்கிய அறிவிப்புடன் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சமாக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணம் 18%லிருந்து 38% உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் 20% அளவுக்கு உயர்வு வழங்கப்பட்டிருப்பதால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநில நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை வாசித்த போது இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அகவிலைப்படி உயர்வு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்படும் கூடுதல் தொகை. இது ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு சதவீத கணக்கில் வழங்கப்படும். பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படும். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 20% அகவிலைப்படி உயர்வு சமீப காலத்தில் மாநில அளவில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய உயர்வில் ஒன்றாக கருதப்படுகிறது. உதாரணமாக, ஒரு அரசு ஊழியர் மாதம் 40,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் பெற்றால் 20% உயர்வு மூலம் மாதந்தோறும் கூடுதலாக 8,000 ரூபாய் பெற முடியும். இதனால் 6 மாதங்களுக்கு 48,000 ரூபாயும் ஓராண்டுக்கு 96,000 ரூபாயும் கூடுதலாக வருமானங்கள் கிடைக்கும். இதேபோல் ஓய்வூதியர்களுக்கும் அவர்களின் ஓய்வூதிய அடிப்படையில் அகவிலைப்படி நிவாரணம் அதிகரிக்கப்படுவதால் அவர்களின் மாதாந்திர வருமானமும் உயரும். இந்த அகவிலைப்படி உயர்வுடன் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசு துறையில் காலியாக உள்ள 1,00,000 பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுவதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு பணியிடங்களில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாநில காவல்துறையில் காலியாக உள்ள 20,000 பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டம் மற்றும் ஒழுங்கு பராமரிப்புடன் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும். கல்வித்துறையிலும் முக்கிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக அமைந்துள்ளது. குறிப்பாக 20% அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துவதோடு அதிகரித்து வரும் விலைவாசி சுமையை சமாளிக்க உதவும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த 20% DADR உயர்வு மற்றும் 1/10/2026 முதல் பயன்பெறக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.